ஏன் சண்டை போட்டோம்னே தெரியாம கறி விருந்த 20 வருஷம் கழிச்சு முட்டாள்தனமாக பேசிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக முதல் நாளே போய் சாரின்னு சொல்லி காலில் விழுங்க பாஸ். அவங்க காலில் நீங்க விழுங்கோ, இல்லை உங்க காலில் அவங்க விழுகட்டும். வேலையை பார்த்துட்டு இட்லியை சாப்பிட்டு டிவியில் ஏதாவது காமெடி ஷோ பார்த்துட்டு படுத்து தூங்குங்க பாஸ். வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். பிம்பிலி கீப் பிலாப்பி, டோன்ட் காம்ப்ளிகேட். வாழ்வில் தோற்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சியில் பாதி எடுத்தால் கூட ஜெயிச்சு விடலாம். டோன்ட் காம்ப்ளிகேட் லைஃப். லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். த வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழுதலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். அதற்கு பிறகு தான் சாதிக்கிறது. இமயமலையில் போய் கொடி பிடிச்சி இப்படி நிறுத்தி இந்த போட்டோ எடுத்துக்கிறது, செல்ஃபிகளில் லைக்ஸ் வாங்குறது, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் வாங்குறது, இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு பீத்திக்கிறதுலாம் அதுக்கப்புறம் வரட்டும். முதல்ல வாழுங்க. என்ன வாழ்றோம்னே வாழ்க்கை முழுக்க வாழாமல் கடைசி வரைக்கும் இந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இல்லைங்கிற கவலையோடே வாழ்ந்து கொண்டு நெகட்டிவான விஷயங்களை மைண்டில் ஏற்றுறதுக்கு பதிலாக சந்தோஷமாக வாழுங்க. நான் சொன்னபடி வாழ்ந்துட்டு ஒரு நாள் நாம் எல்லாரும் செத்து போயிடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளாம் அப்படி தான் போனால் கூட மேலே கூட ஜாலியாக பேசிக்கலாம். சூப்பரில் மச்சான், நீங்களும் சூப்பராக வந்தீங்க, நானும் சூப்பராக வந்தேன். வாங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பி.